உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி மனுஷனுக்கு வயசு இல்லை. உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி மனுஷனுக்கு வயசு இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சிடறாங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தில் இல்லை கிறிஸ்துவ போதனையில் இல்லை சில நேரத்தில் கிறிஸ்துவ சபை வழி நடத்துகிற போதகர்கள் மத்தியில் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க லேபிள் பண்ணிடுறாங்க. நீ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டனால நீ நியூ கிறிஸ்டியன், நீ 10 வருஷம்னால நீ ஓல்டர் கிறிஸ்டியன். அப்படி இல்லை. யூ ஆர் நியூலி பார்ன். ஆனால் நியூலி பார்ன் 10 வருஷத்துல காட்டிலும் இன்னும் கூட ஆண்டவர் நேசிப்பாங்க. அவங்க ஆண்டவர் பார்க்கும்பொழுது வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆவி உலகத்தில் நடக்கிற காரியம் யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. யாரையும் என்ன செய்ய முடியாது, நியாயம் இருக்கிற காட்டிலும் யாரும் அவங்களுடைய நிலையை நிர்ணயிக்க முடியாது. பெட்டர் வேர்ட், நியாயத்திற்கு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி சில தீர்மானங்கள் அவங்களை குறித்து எடுக்கும்போது தவறாக போயிடும். எதிர்பார்க்க மாட்டோம். இப்போ லீசா இவ்வளோ நாள் எத்தனை வருஷம் இந்த சபையில்? ஏற்கனவே ஒரு 30 வருஷம் இருக்கும். 28 வருஷம் 29 வருஷம் சேல்சி கூட இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம்தான் அவங்க வர்ஷிப் லீடர் ஆகக்கூடிய அந்த காரியம் என்னாச்சு, நிஜமாச்சு. புரியுதா? அப்போ இவ்வளோ நாள் இவங்களாம் வருவாங்களா? இத்தனை வயசில் ஒரு வர்ஷிப் லீடராக இருக்க முடியுமா, ஆக முடியுமா? அப்படின்னா யாருமே நினைக்காத காரியம், யாருமே யோசிச்சதே இல்லை அவங்க ஒரு வர்ஷிப் லீடராக நடத்துவாங்கன்னு சொல்லி. புரியுதானே சொல்லணும்? ஸோ யூ cannot come to a conclusion that this person is good, this person is not good. Who are you? Who are you? Because the way of the Spirit is different. Hello? பரிசுத்தாவியானுடைய வழி நடத்தல், அவருடைய வழிகள் வேற மாதிரி சொல்லலாம்.